அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் பேரிச்சம்பழ கேக் செய்து காட்ட போகிறேன். இப்போ பேரிச்சம்பழம் 400 கிராம் பேரிச்சம்பழம் சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். பேரிச்சம்பழ கேக்குக்கு இந்த இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன். தோல் சீவினா பிறகு 75 கிராம் இஞ்சி இருந்தது. அதை இப்படி ஒரு கப்புக்களை போட்டு இது தேயிலை 25 கிராம் தேயிலை எடுத்துருக்கிறேன். அதையும் இஞ்சியோடு போடுவோம். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்குது. இதுக்கு தண்ணி ஊற்றுவோம். இதை கொஞ்சம் நேரம் நாங்கள் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினா பிறகு இதை நாங்கள் பேரிச்சம்பழத்துக்குள்ளே விட்டு அது ஒரு மணித்தியாலம் அந்த பேரிச்சம்பழம் ஊறினா பிறகு தான் கேக்கு செய்யணும். இது ஆறுனா பிறகு இப்போ இது சுடுதண்ணி விட்டு வச்ச நாங்கள் 10 நிமிஷம் இதை அவிஞ்சிட்டது. இனி நாங்கள் இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே இதை வடித்து விடுவோம். கொஞ்சம் இளஞ்சி விட்டோடையே விடலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் இதில் அவிஞ்சு இந்த தண்ணியை எல்லாம் குடித்து வரும். இது ஒரு மணித்தியாலத்தால் நாங்கள் எடுத்து கேக் அடிப்போம். இப்போ நாங்கள் இஞ்சி சாறும் சாயமும் இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே விட்டு வச்சது. இப்போ அது ஒரு மணித்தியாலம் ஆகிட்டுது. எல்லாம் இதோடு சேர்ந்துட்டுது. இப்போ இது நாங்கள் கேக் அடிக்கிறதுக்கு இது தயாராகிட்டுது. இது இருக்கட்டு தேவையான பொருட்கள் ரவை. இது கொஞ்சம் இங்கே சின்ன ரவையாக இருந்ததால் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் பெரிய ரவைனா மிக்சியில் திரித்து போட்டு போடலாம். இது 400 கிராம். இந்த பட்டர் மாஜரின் இது 400 கிராம் எடுத்துருக்குது. சீனி 350 கிராம் எடுத்தேன் நான். இந்த பேரிச்சம்பழத்திலும் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதால சீனி மட்டும் 350 கிராம். மற்றது இது 75 கிராம் பிளம்ஸு கஜுவும் 75 கிராம் எடுத்துருக்கு. 6 முட்டை வேணும் இந்த கேக்குக்கு. இப்போ இந்த முட்டையை நாங்கள் உடைச்சிக்குவோம். ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி பார்த்து எடுங்க. முந்தைய ஒரு கேக்குக்கு இந்த மஞ்சள் கருவை நான் தனியாக பிரித்து எடுத்து தான் கேக் அடித்தேன் நான். பட்டர் கேக்கு இது இந்த வெடுக்கதுகள் இருக்கான்னு இப்படி ஒண்டா உடைச்சி பார்த்துட்டு இது ஒரே தடவையாக விட்டு நாங்கள் அடிக்கலாம். இப்போ இதுக்குள்ள பெருசாக எடுக்கிற மாதிரி வெடுக்கு இல்லை. அதனால் இது மஞ்சள் கரு வெள்ளை கரு ரெண்டையும் ஒரே அடியாக அடிக்கலாம். மற்றன்னா நீங்கள் தனியாக பிரித்து மஞ்சள் கருவை தனியாக பிரித்து வச்சுட்டு கடைசியாக விடலாம். அதை வெள்ளை கருவையும் சீனியையும் போட்டு அடிச்சிட்டு இப்போ இதுகளுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை பார்த்து இப்படி எடுத்து தான் நாங்கள் அடிக்கணும். இப்போ நான் இந்த முட்டையெல்லாம் அழுக்கு எடுத்தாச்சு. இதுக்குள்ளே சீனியை போடுவோம். இந்த சீனி கரையும் வரைக்கும் நாங்கள் இந்த முட்டையை அடிக்கணும்.
இப்போ நான் இது 10 நிமிஷம் அடித்தேன்னா அடித்து சீனி கரைஞ்சிட்டுது. இந்த டைமில் நாங்கள் பட்டரை போடலாம். இதுக்கும் 5 நிமிஷம் அடிக்கணும் பட்டர் போட்டு. இப்போ பட்டர் போட்டும் நான் 5 நிமிஷம் அடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு இந்த நாங்கள் எடுத்து வச்ச பேரிச்சம்பழத்தை விடுவோம். இது விட்டு பெருசாக அடிக்க வேணாம், இந்த ஒன்றில் விட்டு. இது வந்து ஒன்றில் விட்டு எடுத்தாலும் பறந்து கொண்டு இருக்குது. இப்படி ஒரு அகப்பையாலே அடிக்கலாம். இனி மிஷின் தேவையில்லை. இந்த பேக்கிங் பவுடரை இந்த ரப்பைகளை கொட்டி போட்டு இதுக்குள்ளே போட்டு இப்படி இருக்கா இப்படி செய்து விடுங்க. ஃபுல்லாகவே போட்டுட்டு இந்த கேக் இன்றைக்கு நான் இந்த கப்பில் தான் செய்ய போகிறேன். நாங்கள் தட்டில் ஊற்றி செய்தால் கொஞ்சம் உளுர்ற தன்மை இருக்கும். இப்போ தட்டிலையும் செய்யலாம். இந்த பேரிச்சம்பழத்தை நாங்கள் மிக்சியிலே அப்படியே திரித்து அரைச்சி போட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு செய்தால் அப்படியே செய்யலாம். நான் இந்த நட்ஸுகளும் போடுறதால இதை வந்து நான் கப்பில் தான் ஊற்றி இன்றைக்கு பேக் பண்ண போகிறேன். கப்பில் ஊற்றுவோம். இப்போ நாங்கள் பூருக்குள்ளே வைக்கிற டைம் வந்துட்டுது. இப்போ வனிலா கொஞ்சம் விடுவோம். எல்லாமே உள்ளுக்கே தான் போட போகிறேன். கப் கேக்குன்றதால எல்லாமே உள்ளுக்கு போட்டுட்டு நாங்கள் கப்பில் விட்டு வைக்கிறது தான் பூருக்குள்ளே. இப்படி ஒரு குண்டு கரண்டி எடுத்து இந்த 16 கிராம் பேக்கிங் பவுடர் இவ்வளோத்துக்குமா போட்டது 16 கிராம். இந்த பேக்கெட்டுக்கு கொஞ்சம் கழிச்சாலும் 15 கிராம் நீங்கள் கிள்ளி போடுறேன்னா போடுங்க. இப்போ தட்டில் போட்டுனா கொஞ்சம் இந்த கேக்கு உள்ளுற மாதிரி இருக்கும். நிறைய நட்ஸுகள் பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்கிறதால அதனால தான் நான் இந்த கப்பில் போடுறேன். சரி, இப்போ பூர் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 180 அரை மணித்தியாலும் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 140 வச்சு தான் இதை பேக் பண்ண போகிறேன். 20 நிமிஷம் வைக்கிறேன் நான். இது சின்ன இது தானே, 20 நிமிஷம் போதும். நடுவில் தான் வைக்கணும். ஒரு தட்டு தான் நடுவில் தான் வைக்கணும். இந்த கேக்கை இப்படி எடுத்து இந்த ஈக்காதுகளால் இப்படி குத்தி பாருங்க. குத்தி பார்த்து இதில் இப்படி எண்ணெய் தன்மையாக இருந்தால் உள்ளுக்கு அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கலாம்.
அரை மணித்தியாலம் வச்சேன் நான். இது இந்த ரவை கேக்கு கொஞ்சம் வேக நேரம் எடுத்தது, சரியாக அரை மணித்தியாலம் வச்சு தான் இதை எடுத்துருக்கிறேன். ரவை கேக்கு போட்டு எல்லாம் எடுத்தாச்சு. 400 கிராம் சாமான்களில் நாங்கள் செய்தது 35 கேக் வந்திருக்குது எனக்கு. நல்ல இஞ்சி கேக்கு. இதே மாதிரி ஒரு கேக்கு எல்லோரும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இஞ்சி வாசமும் இந்த பேரிச்சம்பளம் இதுவும் நல்ல தரமாக இருக்கும் இந்த கேக்கு. இதே மாதிரி இஞ்சி பூ போல் இருக்குது. இப்படி ஒரு கேக்கு எல்லாருமே போட்டு சாப்பிடுங்க. இஞ்சி கண்டிப்பாக இஞ்சி போட்டு செய்யுங்க. நல்ல இஞ்சி வாசத்தோடு நல்ல ஒரு கேக்காக இருக்கும். இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.